சார், பரந்தூர் விமான நிலையத்துக்காக தொடர்ந்து மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்டிஏ கூட்டணியை சேர்ந்த கட்சியினர் வந்து பரந்தூர் விமான நிலையத்தை தடுப்பதற்காக நடவடிக்கைகள் எதுவும் எடுப்பீங்களா? அந்த மக்களுக்கு ஆதரவா நீங்க களத்தில் இறங்குவீங்களா? இல்ல அதுல என்டிஏ கூட்டணியில் இருந்தாலும் அதுல பாரதிய ஜனதா கட்சி நிலைப்பாடு வேற, எங்களுடைய நிலைப்பாடு வேற. அங்க மக்கள் விரும்பாத பட்சத்தில் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடத்துல அந்த விமான நிலையம் வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. அதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றோம். சர்வதேச விமான நிலையம் வர வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது எங்க வரணுங்கிறத அரசாங்கம், மத்திய மாநில அரசாங்கங்கள் சரியாக செய்ய வேண்டும். இன்னொன்று, பரந்தூர்ல தான் அதுக்கு எல்லாம் 10 ஆண்டுகளாக நாங்கள் அதை சர்வே செய்ததுன்னு முதலமைச்சர் சொல்ல பார்த்தா சரியா இருந்தால் அந்த மக்களை முதலமைச்சரே போய் அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும். அதை விட்டு அவர்கள் அங்கே அடக்குமுறையை கையாள்வதோ அங்கே போறவங்களெல்லாம் தடுத்து நிறுத்துவதோ கேலிக்கூத்தாக இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் பெரிய மாற்றம் எதிர்பார்க்கலாம். உறுதியாக இந்த மக்கள் விரோத திராவிட மாடல் மக்களை ஏமாற்றுகின்ற திமுக ஆட்சி வீழ்த்தப்படும். தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியாக தமிழ்நாட்டில் மக்கள் ஆதரவோடு ஆட்சி அமைக்கும். வேங்கை வயல் விவகாரம் பார்த்திருப்பீங்களா சார்? வேங்கை வயல் விவகாரம் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த மக்கள் மீது அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்ல, இதுல ஏற்கனவே விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டு அங்க இன்றைக்கு சிறப்பு புலனாய்வு படையெல்லாம் போய் ஏதோ பார்த்து இன்றைக்கு இப்படி ஒரு அரசாங்கம் இது போன்ற ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறப்ப சகோதரர் திருமாவளவன் மற்றும் கூட்டணிக்கு அவங்க திமுக கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் சிபிஐ என்கொயரி கேட்கிறாங்க. அதனால அதை சிபிஐ என்கொயரி அதில் அமைத்து உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமும்.